இந்த கன்னியா ராசி நேயர்கள் உவண்ணாவை வைத்து நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்கிறேன். ஏனென்றால் உவண்ணா என்பது நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களையே எப்படி அது எடுத்துகிட்டு போகுதுன்னு. இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு உணர்வு பூர்வமான எங்களுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சில சித்தர்கள் அந்த அட்சரத்தை எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்ல ஔவையார் கூறுவது போல் அந்த எண்ணையும் எழுத்தையும் உயிரெழுத்தில் வைத்திருந்தார்கள். அந்த உயிரெழுத்தை தான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் மேஷம், ரிஷபம், மிதுனம் என்று வந்தது. அதற்கு முன் ஆடு, மாடு அப்படி தான் இருந்தது. இரட்டை பெண்கள் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நண்டு இப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பேர் வைத்து இப்போ அழைக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் மாற்றி கொண்டார்கள். அதுபோல் இந்த உவண்ணா ராசிக்குடைய இந்த கன்னியா ராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதே தான் சொல்லுவேன், படிக்காதீங்க. ஏனென்றால் நீங்கள் படித்தது வரையும் போதும். இல்லறத்துக்குள்ளே போயிருங்க. இல்லறத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு சமூகம் விழிப்படைவதற்கான காலத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். அங்கே ஈனாவும் இங்கே ஊவண்ணாவும் இரண்டும் சேர்ந்தால்தான் இரண்டும் சேர்ந்து இந்த சமூகத்தை ஒரு அற்புதமான சமூகமாக மாற்ற முடியும். ஏனென்றால் அறிவிருந்தால் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் வாழுவதற்கான அடையாளம். ஒளியாக வந்தது ஒளியாக மாறுகிறது. அங்கே ஒரு கதிர் இயக்கமாக வந்த அந்த உடலானது கதிர் இயக்கங்களால் வந்து உடலாக மாறி நம்மளுடைய உணர்வுபூர்வமான எழுத்துக்களாகவும் எண்களாகவும் மாறி நம்ம பேச வைத்து அந்த ஒளியை கொண்டு வந்து நம்மளுடைய திறமையை ஒளியின் மூலமாக தான் உங்களை நிர்ணயிக்கிறார்கள்.